தற்போதைய முக்கிய செய்தி, லாட்டரி மார்டினின் 12 கோடியே 41 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. பல்வேறு அதிரடி சோதனைகள் தொடர்ந்து லாட்டரி மார்டினின் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் நடைபெற்ற போது இப்போது கிடைத்திருக்கும் செய்தியின்படி 12 கோடியே 41 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது என்ற அண்மை செய்தி இது. லாட்டரி மார்டினுக்கு சொந்தமான 12 கோடியே 41 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு, மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம், மேகாலயா, பஞ்சாப் மாநிலங்களில் நடத்தப்பட்ட பல்வேறு சோதனைகளில் கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தி இது. கடந்த சில நாட்களாகவே லாட்டரி மார்டின் தொடர்பான பல்வேறு செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் 12 கோடியே 41 லட்சம் ரூபாய் லாட்டரி மார்டினிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கும் அண்மை செய்தி குறித்து விவரமான தகவல்களை தர காத்திருக்கிறார் நமது செய்தியாளர் சுப்பிரமணியன். உங்கள் தகவல்களை தரலாம். லாட்டரி அதிபர் மார்டின் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள். 3 நாட்கள் இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டது. கிட்டத்தட்ட தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், மேகாலயா, பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய மார்டினுக்கு சொந்தமான 22 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டார்கள். இந்த சோதனை நிறைவடைந்த பிறகு பல்வேறு கட்ட விசாரணைகளும் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சோதனையில் 12.41 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு குற்ற ஆவணங்கள், டிஜிட்டல் சாதனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 6.42 கோடி முடக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த மார்ச் மாதம் சோதனை நடத்தியிருந்தார்கள் மார்டின் தொடர்புடைய இடங்களில். அதே போல வருமான வரித்துறை அதிகாரிகளும் சோதனை நடத்தியிருந்தார்கள். அதே போல மார்டினுடைய மருமகன் ஆதவ் அர்ஜுன் தொடர்புடைய இடங்களிலும் சோதனை என்பது நடத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மார்டின் மீதான வழக்கு தொடர்பாகத்தான் இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 12.41 கோடி ரூபாய் பணம் கட்டுக்கட்டாக பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய பணம் பறிமுதல் செய்யப்பட்ட புகைப்படங்களையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தங்களுடைய எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்கிறார்கள். பிரபல லாட்டரி அதிபர் மார்டினின் பல்வேறு இடங்களில் கிட்டத்தட்ட 5 மாநிலங்களில் பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். இது தொடர்பாக தற்போது 12 கோடியே 41 லட்சம் ரூபாய் லாட்டரி அதிபர் மார்டின் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கும் அண்மை செய்தி குறித்த தகவல்களை தந்ததற்கு நன்றி சுப்பிரமணியன்.